அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் கார்வேந்தன். இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுவது அயோத்தியா வழக்கு அப்படின்றது. அந்த வழக்கோட தீர்ப்பு 2019 வருது. அந்த வழக்கோட தீர்ப்பை அடிப்படையாக வச்சு இப்போது நம்ம அயோத்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராமர் கோயில் புதுப்பிச்சு அதற்கான விசேஷங்கள் கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய கான்சக்ரேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றதெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வழக்கோட சாராம்சங்களை நம்ம சேனலில் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்வோம் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது இந்த வழக்கு அயோத்தியா வழக்குன்னு வந்து நம்ம என்ன தான் காமனான ஒரு பேரில் அழைச்சாலுமே கூட இந்த வழக்கோட உண்மையான கேஸ் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் சித்திக் ஹூஸ் டிசீஸ்ட் இஸ் ரெப்ரசன்டட் த்ரூ ஹிஸ் லீகல் லையர்ஸ். அதாவது எம் சித்திக் வெர்சஸ் மோகந்த் சுரேஷ் தாஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்றதான் இந்த வழக்கோட பேராக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது 2019 நடந்த வழக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் டிசைட் ஆன ஒரு ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் வழக்கோட சாராம்சத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன், வழக்கோட பொருண்மையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். 900 வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் படையெடுப்புகள் எல்லாமே இந்திய நாட்டில் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்றது நம்ம வரலாற்றோட டைம்லைனில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 1500களில் வந்து முதலாவதாக பாபர் வந்து முதலாம் பானிபட் போரை வென்ற பிறகு இந்தியாவுக்குள்ளே ஒரு வலுவாக கால் ஊன்றுறாரு. ஸோ அப்படி பாபர் வலுவாக கால் ஊன்ற பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இந்த அயோத்தியான்னு சொல்லக்கூடிய இப்போ அயோத்தியான்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாபரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டுறதா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. பட் ஒரு சில வெளிநாட்டு அறிஞர்கள் 1778 அந்த காலகட்டத்தில் வந்த அறிஞர்கள்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பாபர் கட்டினது கிடையாது, அவுரங்கசீப் கட்டின ஒரு கோயில் பாபரி மஸ்ஜித் அப்படின்றது, பாபர் மசூதின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது தரவுகள் எல்லாமே வந்து இந்த வழக்கோட சாராம்சத்தில் அதாவது 1100 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்படி முஸ்லீம் வந்து இவங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஹிந்துஸ் வந்து இல்லை, இது ராமர் ஜனித்த ஒரு இடம், ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்படி இரண்டு சமயங்களுமே வந்து தங்களுக்குரிய இடம் சொல்லி ஒரு கிளைமை வைக்கிறாங்க. எப்போலேருந்து பார்த்திங்கன்னா 1885 வந்து இந்த வழக்கானது ஆரம்பிக்குது. டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஆரம்பிக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபாசியாபாத் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த இடமானது இருக்குது, டிஸ்பியூட்டட் லேண்டுன்னு சொல்கிறது இருக்குது. ஸோ அந்த ஃபாசியாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு டைட்டில் டிஸ்பியூட்டாக ஆரம்பிக்குது இந்த வழக்கு 1885. ஹிந்து முறைகளில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து இது இந்துக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு டைட்டில் டிஸ்பியூட்டுக்காக ஒரு வழக்கு வந்து 1885 ஃபாசியாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டில் தொடர்றாரு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த வழக்கோட ஒரு முக்கியமான விஷயங்கள். சரி, இதெல்லாம் வந்து நம்ம டேட்டிங் பேக் டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரால அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 கோபால் சிங் விஸ்வநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பரமஹன்ஸ் தாஸ் அப்படின்றவர் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அதே ஃபாசியாபாத் இதில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த சிவில் கோர்ட்டில் வந்துட்டு வழக்கு தொடர்றாங்க. இந்த நிலமானது டைட்டில் டிஸ்பியூட் வந்து கடவுள் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொந்தமானது, அவங்களுக்கு டிஸ்பியூட்டட் லேண்டானது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து அவங்க பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 1959 நிர்மோகி அகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பிள் வர்ஷிப் பண்ணக்கூடிய மேனேஜிங் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணி ஃபாசியாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிவில் கோர்ட்லேயே வந்து ஒரு வழக்காக தொடர்றாங்க. இப்போது 3 வழக்காயிருது. கோபால் சிங் விஸ்வநாத் வந்து ஒரு கேஸு, பரமஹன்ஸ் தாஸ் 2வது கேஸ் டைட்டில் டிஸ்பியூட்டு, 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க தொடர நிர்மோகி அகாரா குரூப் தொடர 3வது வழக்கு. 4வது வழக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் சன்னி வக்ஃபு வாரியம் வந்து தொடர்றாங்க. இந்த இடம் வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டட் லேண்ட் வந்து முஸ்லீமுக்கு சொந்தமானது, அதாவது இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமானது, இங்கே பாபர் மசூதி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது எல்லாமே டைட்டில் டிஸ்பியூட்டாக 3 டைட்டில் டிஸ்பியூட்டு, 1 வந்து மேனேஜிங் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டிஸ்பியூட். இந்த 3 வழக்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபாசியாபாத் நீதிமன்றத்தில் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்துகிட்டே இருக்குது.
இதற்கிடையில நிறைய பிரச்சனைகள் நடக்குது. மக்களால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீமை மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல வந்து போய் வழிபடும் போது இந்து மதத்தினரும் அங்கே போயிட்டு அவங்களோட மதத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து ஐடல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிலைகளை வந்து அங்கே கொண்டு போய் மசூதியில் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்கிறாங்க. ஸோ இதில் வந்து சில ஸ்டேஸ், சுப்ரீம் கோர்ட் ஸ்டே போட்டிருக்காங்க, அலகாபாத் ஹைகோர்ட்டும் வந்து ஒரு சில தடைகளை விதிச்சு இன்ஜங்ஷன் சொல்லுவோம், தடை உத்தரவுலாம், நீங்கள் அங்கே போகக்கூடாது, இவங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஸ்டேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும் இந்த சிவில் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு 2002 அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து வருது. அந்த அந்த சிவில் நீதிமன்றத்தில் எழுந்த தீர்ப்புக்கு எதிராக வழக்கு தொடர்றாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வழக்குகள் தான் முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது. இது இன்னொரு விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ணியாகணும். 1992 முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது ஹிஸ்ட்ரியில். பாபர் மசூதி இடிப்புன்னு சொல்லிட்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பினர் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரணியாக போகிறாங்க அந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டட் ஏரியாவில். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நிறைய மத கலவரம், கம்யூனிட்டிஸ்க்கு இடையில் வந்து நல்ல ஒரு சமரசம் இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். அது கூடவே முக்கியமாக பார்க்கப்படுது என்னென்னா பாபர் மசூதி இடிப்பு. அந்த தினத்தில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் டேட்டிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி இது நடக்குது. அதை தொடர்ந்து 2002 இந்த சிவில் நீதிமன்றத்திலிருந்து அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிரான வழக்கு வந்து அலகாபாத் நீதிமன்றத்தில் தொடரப்படுது. அங்கே வழக்கு நடந்துகிட்டே இருக்குது. 2003 கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்த இடத்த வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இது அகழ்வாராய்ச்சி இது இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு சர்வேவை கண்டக்ட் பண்ணோம், இது வந்து என்ன டிஸ்பியூட்டட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதன் அடிப்படையில் கே முகமது தலைமையில் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வேயில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பியூட்டட் லேண்டுக்கு கீழே 17 வரிசையில் 17 ரோஸில் 85 தூண்கள், அதாவது எதை வெளிப்படுத்தக்கூடிய தூண்கள்னு பார்த்திங்கன்னா இந்து மத சமய சார்பை வெளிப்படுத்தக்கூடிய 85 தூண்கள் வந்து புதைந்து கிடப்பதாகவும் அதற்கு மேலே தான் இந்த பாபர் மசூதியானது கட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவங்களோட அறிக்கையை வந்து கோர்ட்டில் தாக்கல் செய்கிறாங்க, அலகாபாத் ஹைகோர்ட்டில். ஸோ இந்த அறிக்கையெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக வச்சு 2010 அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குது. டிஸ்பியூட்டட் லேண்டானது 2:1 ரேஷியோவில் ஜட்ஜ்மெண்ட், அதாவது 2 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தையும் ஒரு நீதிபதி வேறுபட்ட கருத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த டிஸ்பியூட்டட் லேண்டானது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு 2 பேத்துக்கும் சரிசமமாக பிரித்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. சரி, இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலும் ஒரு கையாட்டிக் சுச்சுவேஷனை உருவாக்குது, அதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. அதன் பிறகு இந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க. 2 தரப்புமே கிட்டத்தட்ட 20 பெட்டிஷன்ஸ் கிட்ட சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆகுது. அதில் முக்கியமாக பார்க்கப்பட்ட வழக்கு வந்து இந்த எம் சித்திக் ரெப்ரசன்டட் த்ரூ ஹிஸ் லீகல் லாயர்ஸ் அண்ட் மகன் சுரேஷ் தாஸ் அண்ட் அதர்ஸ் அவங்களுக்கு இடையில் நடந்த வழக்கு தான் முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டு அதில் தான் இந்த வெர்டிக்ட் ஆனது வழங்கப்படுது. சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு தீர்ப்பை ஃபைண்டிங்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட், அந்த அறிக்கையின் அடிப்படையில், அந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த நிலமானது இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி நம்ம ஒரு விஷயத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ணல அவங்க. அதாவது அயோத்தியா ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த அயோத்தியா சட்டத்தில் பிரிவு 6 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரிவு 6 அடிப்படையில் ஹூ இஸ் வர்ஷிப்பிங் ராமர், அந்த ராமரை வழிபடக்கூடியவர்கள் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்கணும். ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது ஒன்று மட்டும்தான் சாராம்சமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த டிஸ்பியூட்டட் லேண்டானது 2.77 ஏக்கர், அதாவது 2 ஏக்கர் 77 சென்ட். அது கூடவே உத்தரப்பிரதேஷ் சன்னி வக்ஃபு வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாசியாபாத் மாவட்டத்துக்குள்ளேயே அந்த சரௌண்டிங்ஸில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் வந்து வழங்குறாங்க. இதுதான் வந்து இந்த வழக்கோட முக்கியமான சாராம்சமாக அமையுது.
ஸோ நம்ம சேனலில் நிறைய இந்த கேஸ் லாஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்லா வரவேற்பு தந்திருக்கீங்க. இந்த வீடியோக்கும் நீங்கள் வரவேற்பு தருவீங்கன்னு நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்.